அதிமுக ஆட்சியின் போது நெடுஞ்சாலைத்துறையில் ஊழல் செய்ததாக குற்றம் சாட்டிய அறப்போர் இயக்கத்தின் மீது தொடரப்பட்ட மானநஷ்ட வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்துள்ளது. வழக்கு தொடர்பான சாட்சியங்களை சமர்ப்பிக்க அதிமுக பொதுச் செயலாளர் EPS நேரில் ஆஜராகியுள்ளார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இதுகுறித்த மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரேவதி. வணக்கம் ரேவதி, விவரங்கள். சுபா, வணக்கம். கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக எடப்பாடி பழனிசாமி இருந்தார். அந்த காலகட்டங்களில் தஞ்சாவூர், கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் அரசுக்கு கிட்டத்தட்ட 692 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுத்தியதாக முறைகேடு செய்திருப்பதாகவும் கூறி நெடுஞ்சாலைத்துறையை கட்டுப்பாட்டில் வைத்திருந்த இந்த எடப்பாடி பழனிசாமி மீது நெடுஞ்சாலைத்துறை, லஞ்ச ஒழிப்புத்துறை உள்ளிட்டவற்றிற்கு அறப்போர் இயக்கம் சார்பில் ஜூலை மாதம் புகார் அளிக்கப்பட்டது. 2022ஆம் ஆண்டில் இந்த புகார் தொடர்பாக சமூக வலைதளங்களில் வீடியோ வெளியிட்டிருந்ததை தொடர்ந்து தனக்கு அவப்பெயர் ஏற்படுத்துவதன் மன உளைச்சலை ஏற்படுத்துவதாகவும் இதனை தவிர்க்க வேண்டும் என்றும் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமாக தற்போது இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி மான நஷ்ட ஈடு வழக்கு ஒன்றை தொடர்ந்தார். அந்த வழக்கில் 1,10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கும்படியும் இது போன்ற அவதூறாக பேசுவதற்கு தடை விதிக்க கோரியும் அறப்போர் இயக்கத்திற்கு எதிராக இந்த வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்கு ஏற்கனவே விசாரணைக்கு வந்திருந்த பொழுது அறப்போர் இயக்கம் இது போன்ற தரப்பில் பேசக்கூடாது என்றும் அவதூறு ஏற்படுத்தும் விதத்தில் கருத்துக்களை தெரிவிக்கக்கூடாது என்றும் தடை விதித்து உத்தரவிட்டிருந்த நிலையில் இந்த மான நஷ்ட ஈடு கேட்டு, அதாவது 1,10 லட்சம் ரூபாய் கேட்டிருந்த அந்த வழக்கு தற்பொழுது விசாரணைக்கு வந்திருக்கிறது. இதற்காக சென்னை உயர்நீதிமன்றத்தின் தெற்கு நுழைவாயில் வழியாக அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது இது தொடர்பான ஆதாரங்களை சமர்ப்பிப்பதற்காக நேரில் ஆஜராகி இருக்கிறார். இந்த வழக்கு நீதிபதி மகாலட்சுமி முன்பு வர இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஏற்கனவே இந்த 689 கோடி ரூபாய் ஊழல் தொடர்பாக இந்த வழக்கு வந்திருக்கின்ற போது இது போன்ற பிரச்சனைகள் குறித்தும் இவருக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் விதத்திலும் அறப்போர் இயக்கத்தை சார்ந்தவர்கள் பேசக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து தற்பொழுது இந்த மான நஷ்ட ஈடு கேட்டிருந்த வழக்கு தற்பொழுது வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கக்கூடிய நிலையில் அதன் தொடர்பாக சாட்சியங்களை பதிவு செய்வதற்காக தான் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேரில் ஆஜராகி இருக்கிறார். அவரை வரவேற்று காலை முதலே அதிமுக தொண்டர்கள் இந்த வாயில் முன்பாக கட்சி கொடிகளுடன் காத்திருந்ததை பார்க்க முடிந்தது. பல்வேறு மாவட்ட செயலாளர்களும் இந்த கூட்டத்தில் கூடியிருந்த நிலையில் தற்பொழுது அவர்கள் வரவேற்பில் இந்த உயர்நீதிமன்றத்தின் தெற்கு நுழைவாயில் வழியாக அதிமுக பொதுச் செயலாளர் இந்த வழக்கில் ஆஜராவதற்காக உள்ளே சென்றிருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ரேவதி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.